இன்றைய நாள் ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. அன்புள்ள ஆண்டவரே, தயவுள்ள கரம் எங்கள் வாழ்க்கையின் மேல் அமர வேண்டும் என்று கேட்கிறோம்ப்பா. அனுதினமும் உமக்கு கீழ்ப்படிந்து, உம்மை நேசித்து, உமக்கு ஊழியம் செய்து, உம்முடன் நடந்து, உமக்கு பிரியமான விதத்தில் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் வாழ்க்கை நாமத்திற்கு மாத்திரமே மகிமையை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் மாத்திரமே திறக்கக்கூடிய கதவுகளை தயவாய் எனக்கு திறப்பீராக. பரலோகத்திலிருந்து மாத்திரமே வரக்கூடிய தெய்வீக தயவு எங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ளும் எல்லாவற்றையும் உமக்கே திரும்ப தர வாய்ப்பை அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் கண்ணீரும் கவலையுமாக ஜெபித்து கொண்டிருக்கின்ற வேலையில் நிச்சயமாய் ஜெப விண்ணப்பங்களை எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறப்பா. கண்ணீரை தொடங்க ராஜா, கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்குறப்பா. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறப்பா. திருமணம் ஆன ஒவ்வொரு தம்பதியினர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. இல்லற வாழ்க்கை நல்லபடியாக அமைந்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன்ப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலோடு அவங்க வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்குறேன்ப்பா. உங்களுடைய ஆசீர்வாத கரம் எப்பொழுதும் எல்லோர் மீதும் இருப்பதாக ராஜா. எல்லோரையும் பத்திரமா பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.